ஹாய். அதாவது குழந்தைங்க தப்பு பண்ணும்போது நம்ம அடிக்கிறதும் திட்டுறதும் அதுக்கு தீர்வாகும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்கிறதால திட்டுறனால தான் அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை குறையுது. அந்த குழந்தை அடுத்த டைம் இதே விஷயம் இப்போ நம்ம சொன்னோம்னா அடி விழுகும் அப்படின்ற மனநிலைக்கு போயிட்டு அந்த விஷயத்தை மறைக்க தான் செய்வாங்களே தவிர அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹேபிட் வச்சுக்காதீங்க. அதாவது ஒரு குழந்தை கம்மியாக மார்க் எடுக்குது அப்படின்னா நீங்கள் அதை அடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தை மார்க் அதிகமாக எடுக்காது. அடுத்து அந்த குழந்தை மார்க் கம்மியாக எடுத்தாலுமே ஐயோ இந்த கம்மியாக எடுத்துட்டோமேன்ற ஃபீல் பண்ணாது. இந்த மார்க்கை கொண்டு போய் அப்பா அம்மாட்ட சொன்னால் எங்கே அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்ற மனநிலை உண்டாகி ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இது ஃப்யூச்சரில் வளர வளர பெரிய பெரிய விஷயங்களை மறைக்கவும் கெட்டு போகிறதுக்கும் காரணமாகும். ஸோ நீங்கள் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைங்க அந்த விஷயத்தை. இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணணும், நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்படிலாம் பண்ணேன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரும் அப்படின்னு புரிய வச்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. அதான் குழந்தைகளோட மனசை மாற்றுமே தவிர நீங்கள் அடிக்கிறனாலையும் திட்டுறதுனாலையும் தீர்வாகாது. இது நிறையா குடும்பங்களில் நடக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாதீங்க. தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணாதீங்க.